மாத்திரமல்ல திருக்கோயில்கள் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற போது மிகவும் இயற்கையிலே காணப்படுகின்ற புனிதமான தீர்த்தங்கள் அங்கே ஒன்றிணைக்கப்படுகின்றன. இயற்கையிலே பெறப்படுகின்ற மூல வளங்களாகிய தானியங்கள் மற்றும் இன்னொரு பொருட்கள் கனிப்பொருட்கள் எல்லாம் திருக்கோயில் கும்பாபிஷேகத்திலே இணைக்கப்படுவதை பார்க்கின்றோம். ஸ்தாபனம் வேதங்கள் சம்பந்தப்பட்ட கிரியைகள், திரவிய ஹோமம் வேதங்கள் சம்பந்தப்பட்ட கிரியைகள், யுவசுத்தி வேதங்கள் சம்பந்தப்பட்ட கிரியைகள், வேதங்கள் சம்பந்தப்பட்ட கிரியைகள், மந்திரம் சம்பந்தப்பட்ட கிரியைகள், யாக பூஜைகள், குண்ட பூஜைகள், அக்னி காரியம், இவையெல்லாம் மந்திரம் ஆகமம் சம்பந்தப்பட்ட கிரியைகள். இந்து மக்களுக்கு வணக்கம். மேன்மேன்மிகு இந்து நவி என்கின்ற இந்த தொடரிலே அடுத்த பகுதியாக நமது பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் மகாதேவ வாத்தியார் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கலந்துரையாடலின் அடுத்த பகுதியிலே நாங்கள் கும்பாபிஷேகம் தொடர்பான நடைமுறைகள், எந்த முறையிலே கும்பாபிஷேகங்கள் ஒழுங்கு முறைப்படி நடைபெறுகின்றன என்பது குறித்து அவர்களது பார்வை என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மேன்மைமிகு இந்து நதி என்ற சிந்தனை தொடரிலே நாங்கள் அடுத்ததாக கும்பாபிஷேக ஒழுங்குமுறைகள் பற்றி நாங்கள் சுருக்கமாகவும் அந்த ஒழுங்குமுறைகளை நாங்கள் இவ்வாறு மரபு தவறாமல் அந்த ஒழுங்குகளை பேண வேண்டும், பேணுவதில் உள்ள சிக்கல்கள் யாவை, அவை இவ்வாறு இந்த சிக்கல்களை நாங்கள் தவிர்த்து கால நேர அவகாசத்தோடு இதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். முதலாக கும்பாபிஷேகத்திலே நாங்கள் மனதில் இருக்க வேண்டிய விஷயம் கும்பாபிஷேகத்துடைய மூர்த்த நிர்ணயம். அந்த மூர்த்த நிர்ணயம் என்றால் இன்ன நாளிலே, இன்ன நேரத்திலே, இன்ன மூர்த்தத்திலே, இன்ன சுபயோகத்திலே, இன்ன சுப நட்சத்திரத்திலே எம்பெருமானுடைய தெய்வீக சாநித்தியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்ததாகும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். கும்பாபிஷேக ஒழுங்குமுறையிலே யாவரும் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய கருத்து, கும்பாபிஷேகத்துடைய மூர்த்தத்தை நாங்கள் சரியாக பின்பற்றி அந்த நேரத்திலே அந்த காரியத்தை நிறைவேற்றுகின்றோமா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். அதை பற்றி பல்வேறு அனுபவம் பெற்ற வாத்தியார் அவர்கள் அதை பற்றி சிறப்பாக சொல்வார்கள். கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றுவதற்கு ஆலய அலங்காவலர்கள், சிற்பாச்சாரியர்கள் இணைந்து கோயில்களை புனருத்தாரணம் செய்வதற்கும் அல்லது புதிய கோயில்களை உருவாக்குவதற்கும் தங்களை அர்ப்பணிப்போடு செய்கின்றார்கள். எங்கள் சைவ சாஸ்திரம் சொல்லுகின்றது, திருப்பணி செய்வாரும் சிவனை உண்ணி பெரும்பொருள் ஈவாரும் பெருக வீடு. உய்வார் உதவநிதி வாங்கி சிவனுடைய திருப்பணி செய்பவர்கள் பெருக வீடு. ஆகவே வீடு பேறு கிடைப்பதற்கும் எங்களுக்கு நல்ல விமோசனம் கிடைப்பதற்கும் திருப்பணி உதவி செய்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் மிக சிறப்பாக அதை பற்றி சொல்லியிருக்கின்றார். எங்களுடைய நாட்டிலே திருக்கோயில்களில் பின்பற்ற வேண்டிய முறைகள் பற்றியும், அந்த திருக்கோயில்கள் கிளமானால் அல்லது பழுதடைந்தால் அதை மீண்டும் புனருத்தாரணம் செய்ய வேண்டிய முறைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். உதாரணமாக திருக்கேதீஸ்வரம் புனருத்தாரணம் செய்யப்படுகின்ற முக்கியத்துவத்தை சொல்லுகின்ற போது, திருக்கேதீஸ்வரத்திலே ஒரு தேன் ஒன்று உள்ளது, எல்லோரும் சென்றடையுங்கள் என்று ஆற்றுப்படுத்தி அந்த திருப்பணியை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆகவே கும்பாபிஷேகத்தினுடைய மகத்துவம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய வேத சிவாகம சார்ந்த மரபுகள் ஒன்றிணைகின்ற ஒரு பக்குவத்தை பார்க்கின்றோம். எங்களுடைய கும்பாபிஷேகத்தில் முக்கியமாக இயற்கை சூழலிலே காணப்படுகின்ற அத்தனை தத்துவங்களையும் எங்களுடைய திருக்கோயில் உள்ளடக்கி இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, திருக்கோயில்கள் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற போது மிகவும் இயற்கையிலே காணப்படுகின்ற புனிதமான தீர்த்தங்கள் அங்கே ஒன்றிணைக்கப்படுகின்றன. இயற்கையிலே பெறப்படுகின்ற மூல வளங்களாகிய தானியங்கள் மற்றும் இன்னொரு பொருட்கள் கனிப்பொருட்கள் எல்லாம் திருக்கோயில் கும்பாபிஷேகத்திலே இணைக்கப்படுவதை பார்க்கின்றோம். அங்கே ஹோமங்கள் நடக்கின்ற போது பல்வேறு வகையான மூலிகைகளை பயன்படுத்தி அந்த திருக்கோயில் ஹோமங்களை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவேதான் திருக்கோயிலே எங்களுடைய இயற்கையிலே பெறக்கூடிய அத்தனை வளங்களையும் பயன்படுத்தி இயற்கையுடைய வடிவமாகவே இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மரபு. ஆகவேதான் எங்களுடைய பண்பாட்டிலே நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், எஜமானன் என்ற அட்டமூர்த்தியாக எம்பெருமானை சித்தரிக்கின்ற தன்மையினாலே இந்த அட்டமூர்த்தியுடைய அம்சத்தை யாகசாலையிலே எழுந்தருளை செய்து அதை பிரதான கும்பத்திலே ஒடுக்கி மூலமூர்த்தி ஆகிய சிலா விக்கிரகத்திலேயோ அல்லது தாமர விக்கிரகத்திலேயோ மந்திரபூர்வமாக ஒடுக்குவதுதான் அது கும்பாபிஷேகத்தினுடைய மகத்துவம். ஆகாயம் என்றுவது ஒளி. எங்களுடைய சிதம்பரம் ஆகாய ஒளி அதை காட்டுகின்றது.
நிலம் என்று சொல்லுகின்ற போது காஞ்சிபுரத்தில் உள்ள எகம்பநாதேஸ்வரர் கோயில் நிலத்தினுடைய சிறப்பை காட்டி நிற்கின்றது. அதுபோன்று நீரினுடைய தத்துவத்தை திருவானைக்கா என்ற திருத்தலத்தில் இருக்கின்ற எம்பெருமானுடைய கோயில். அதுபோன்று நெருப்பு திருவண்ணாமலையிலே காணப்படுகின்ற எம்பெருமானுடைய ஆலயம் அங்கே தீயினுடைய அம்சமாக இருப்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, காற்றுடைய வடிவமாக திருக்காலத்திலே எம்பெருமான் தோற்றம் பெற்று அருள் புரிகின்றார். ஆகாயம் சிதம்பரம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே கும்பாபிஷேகத்திலே அந்த 5 அம்சங்கள் வேத காலத்திலே போற்றப்பட்ட இந்த இயற்கை சக்திகளை எல்லாம் ஒன்றிணைக்கின்ற ஒரு அம்சத்தை பார்க்கின்றோம். ஆகாயம் என்று சொன்னால் ஆகாயபுரியிலே யாக சாலையை அமைத்தல், மற்றது வேதியிலே யாகுண்டத்தை அமைத்து அங்கே அக்கினியையும் வாயுவையும் ஒன்றிணைத்து வழிபாட்டிலே அது ஹோமத்தின் மூலமாக ஒன்றிணைக்கிறது. யாகசாலையில் வைக்கின்ற கும்பத்திலே நீரை ஏற்படுத்திக் கொள்வது, நிலத்திலிருந்து பெறப்படுகின்ற கல் அல்லது லோகத்தினாலே விக்கிரகத்தை அமைத்து அந்த விக்கிரகத்திலே கொண்டு போய் அங்கே சாணித்தியம் கொள்ள செய்கின்றது என்பதெல்லாம் இந்த வேதகால மரபுடைய வளர்ச்சியின் தொடர்ச்சியுமாக இருக்கின்றது. சிற்பாச்சாரியர் மூலமாக சிவாகமம் கூறுகின்ற மரபிலே திருக்கோயில்களை நாங்கள் உருவாக்கினாலும் கூட யாகசாலையிலே எங்கள் வேத மந்திரங்கள் கூடாகவும் ஆகமம் கூறுகின்ற வழிபாட்டின் மூலமாகவும் பத்ததிக வழிபாட்டின் மூலமாகவும் இந்த கும்பாபிஷேக கிரியைகளை யாகங்களை முறையாக மந்திரபூர்வமாக நிகழ்த்தி அதை ஓமகுண்டங்களிலே இறைவனுக்காக அர்ப்பணித்து அக்னி மூலமாக இறைவனை சென்றடைய செய்து அந்த புனித நீர் அங்கே மந்திரபூர்வமாக சக்தி பெறுகின்ற போது அதனை கொண்டு போய் அந்த சுபமுகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற கும்பாபிஷேக நிர்ணயத்திலே நாங்கள் சுபமுகூர்த்தத்தை ஏற்படுத்தி தந்த அந்த புண்ணிய நேரத்திலே அங்கே சாணித்தியம் கூட செய்கின்ற மரபு கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பம்சமாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த கும்பாபிஷேகத்திலே யார் யாரெல்லாம் முக்கியமாக இடம்பெறுகின்றார்கள் என்றால், ஒரு கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு பிரதான இடத்தை பெறுகின்றவர் சர்வபோதகர். எங்களுடைய வாத்தியார் அவர்கள் சர்வபோதமாக எத்தனையோ கும்பாபிஷேகங்களை நெறிப்படுத்தி இருக்கின்றார். அதுக்கடுத்த போல் பிரதான சிவாச்சாரியார் இந்த கும்பாபிஷேகத்தை முதன்மையாக நின்று நிகழ்த்திருந்தார். அவருக்கு உதவியாக பல்வேறு சிவாச்சாரியர்கள் குண்டங்களிலே எழுந்தருளி அந்த வழிபாட்டை மேற்கொள்கின்றார்கள். அது மாத்திரமில்லை, இவர்களுக்கு எங்களுடைய பத்ததிகள் மூலமாக வருகின்ற மந்திரங்களை எல்லாம் சாதகம் செய்வதற்கு சர்வ சாதகாச்சாரியர், பிரதான சாதகாச்சாரியர் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு கீழே சாதகாச்சாரியர்கள் இருந்து ஒவ்வொரு மூர்த்தியினுடைய வழிபாட்டுக்கு வேண்டிய மந்திரங்களை எல்லாம் பத்ததிகள் மூலமாக வாசித்து அதை நெறிப்படுத்துகின்ற தன்மை உள்ளவராக இருக்கின்றார்கள். அடுத்தது யாக சம்பிரட்சகர்கள், யாக சாலையை நிர்மாணித்து அதிலே யாக குண்டங்களுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் ஆயத்தம் செய்து அங்கே சிவாச்சாரியர்களுக்கு அனுசரணையாக இருக்கின்றவர்கள் யாகத்தை பாதுகாக்கின்ற யாக சம்பிரட்சகர்கள். அதுபோன்று மண்டபத்திலே இருக்கின்ற அத்தனை காரியங்களை செய்வதற்கு மண்டபத்து உதவியாளர்கள் இருக்கின்றார்கள். மற்றது பாகசாஸ்திர வல்லுநர்கள் அங்கே நிவேதனம் செய்வதற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்து முறையாக அங்கே ஆலயத்துடைய மடப்பொழியிலே அந்த அருமையான நிவேதனங்களை அந்தந்த பூஜைக்கு தேவையான நிவேதனங்களை தயார் செய்து கொடுப்பதிலே அவர்கள் வல்லுநராக இருக்கின்றார்கள். இறைவனுடைய கும்பாபிஷேக நேரத்திலும் மற்றது கும்பங்களை அலங்கரிப்பதற்கும் அலங்காரணாச்சாரியார் என்று அலங்காரத்திலே சிறப்படைந்தவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறு நெறி சார்ந்தவர்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தை அமைக்கின்ற சிற்பாச்சாரியர்கள் மிகவும் முக்கிய கடமை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆலயத்தை சாஸ்திர ரீதியாகவும் அளவு பிரமாணத்துக்கு ஏற்பவும் அந்த ஆலயத்திலே எங்களுடைய ஆகமங்கள் சொல்லப்பட்ட பிரமாணங்களுக்கு ஏற்பவும் வழிமுறைகளுக்கு ஏற்பவும் அதை அமைத்து அந்த ஆலயத்தை கும்பாபிஷேகத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் உருவாக்கி தருகின்றார்கள். ஆகவே இத்தனை அம்சங்களை உருவாக்கி எங்களுடைய சிவாச்சாரியர்கள் தங்களுடைய மந்திரத்தினுடைய கிரியை பாவனை போன்ற திறத்தினாலே அருமையாக கும்பாபிஷேக வைபவத்தை நிகழ்த்துகின்ற தன்மையினாலே தான் எங்களுடைய கும்பாபிஷேகங்கள் மிக சிறப்பாக எங்கள் நாட்டிலே நிகழ்ந்தே வருகின்றன. புதுதாக ஒரு ஆலயத்தை உருவாக்கி செய்கின்ற போது ஆவர்த்தனம் சொல்வார்கள். ஆகவே ஒரு ஆலயத்தை உருவாக்கி ஏதோ ஒரு காரணத்தினாலே அது தடைப்பட்டிருந்தால் அதை அனாவர்த்தன கும்பாபிஷேகம் சொல்வார்கள். கும்பாபிஷேகம் 12 வருடங்களுக்கு ஒரு முறை சிதைந்து போன இடங்களுக்கெல்லாம் திருப்பணிகள் செய்து அதை முறையாக அந்த கோயிலை புதுப்பித்து தெய்வீக சாநித்தியம் கொள்ள செய்கின்ற கும்பாபிஷேகம் புனராவர்த்தன கும்பாபிஷேகம் என்று சொல்வார்கள். அதை ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் என்று சொல்வார்கள். அது எத்தனையோ கும்பங்கள், அதை வாத்தியார் சொல்வார், எத்தனையோ யாக குண்டங்கள் நவகுண்டம் இருக்கின்றது, 17 குண்டங்கள் 25 37 என்று சொல்லி பல எண்ணிக்கையிலே அதை அவர்கள் செய்யக்கூடிய பக்குவம் இந்த ஆலயத்துடைய வசதிக்கேற்ப அதை செய்கின்ற மரபை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறு நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்திலே மந்திரத்தினாலும் மற்றதும்
நிகழ்ச்சிகளை நடத்துவதனாலும் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பயன்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன என்பதை பற்றியும் எங்களுடைய வேத சிவாகம ஞானபானு மகாதேவ சிவாச்சாரிய அவர்களை இப்பொழுது கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஒரு ஆலயத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டுமாக இருந்தால் முதலில் அந்த ஆலயத்திலே பாரஸ்தாபனம் செய்ய வேண்டும். பாரஸ்தாபனம் என்பது மூலாலயத்திலே இருக்கின்ற பிம்பத்தினுடைய சக்தியை குறைத்து, பார என்றால் இளமை, ஒரு சிறிய ஆலயம் அமைத்து அந்த சிறிய ஆலயத்திலே மூலாலயத்தில் இருக்கின்ற விக்கிரகங்களை எழுந்தெழுவித்து பூஜை நடைமுறைகளை அங்கே நடாத்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல, உற்சவங்கள் முதலிய அபிஷேகங்கள் முதலியவற்றை நடத்தாமல் பூஜைகள், பிரார்த்தனைகள், பாராயணங்கள் மட்டும் நடாத்தி கொண்டிருக்கின்ற இடம் பாலாலயம் என்று சொல்லப்படும். பாலாலயத்திலே உற்சவம் செய்வதில்லை. ஆகவே இந்த பாலாலயத்திலே இருக்கின்ற மூர்த்தியை கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது கும்பத்திலே ஆவாகனம் பண்ணி யாகத்திலே இருத்து பூஜைகள் செய்து திரும்ப அபிஷேகம் செய்கின்ற இதுதான் கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்றது. கும்பாபிஷேகங்கள் பல வகையானது. அதை பற்றி பேராசிரியர்கள் மிக நன்றாக எடுத்து சொன்னார்கள். ஆவர்த்தம், அனாவர்த்தனம், புனராவர்த்தம், அந்தரீதம் என்கின்ற 4 விதமான கும்பாபிஷேகங்கள் ஆகமத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. கும்பாபிஷேகங்கள் நடாத்த வேண்டுமாக இருந்தால் இந்த பாலாலயம் முதலாவதாக. அடுத்தது ஆலய திருப்பணிகள். ஆலயத்தில் என்னென்ன திருப்பணிகள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கின்றதோ, என்னென்ன திருப்பணிகள் புதுப்பிக்க வேண்டுமோ அவை எல்லாத்தையும் நிறைவு செய்வதற்கின்ற ஒரு கைங்கரியம் தான் திருப்பணி கைங்கரியம். ஆலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகத்துக்கு தகுதியான ஆலயமாக ஆக்குகின்ற பெரும் பெருமை பலனை சார்ந்தது. அதாவது நன்கொடை வழங்குகின்ற பக்தர்கள் அந்த ஆலயத்தை மிக நன்றாக புதுப்பிக்கின்ற சிற்பாசாரியாளர்கள் இவர்களுடைய பங்களிப்பு அந்த புனராவர்த்தனத்துக்கு தேவைப்படுகின்றது. நிரம்ப பொருளீகின்ற நன்கொடையாளர்கள் இருந்தால் தான் மகா கும்பாபிஷேக திருப்பணியை நிறைவாக செய்ய முடியும். இந்த காலத்தில் அந்த கும்பாபிஷேகத்தினுடைய திருப்பணிகளை செய்வதற்கு பக்தர்கள் எல்லோரும் மிக ஆர்வத்தோடு நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆலயத்திலே பாரஸ்தாபனம் நடைபெறும் பொழுது இருந்த சிந்தனைகளை காட்டிலும் திருப்பணிகள் நடைபெறும் போது புது புது சிந்தனைகள் எல்லாம் வந்து புது புது மண்டபங்கள் எல்லாம் கட்டக்கூடிய சிந்தனை ஏற்பட்டு அவைகளெல்லாம் நிறைவேறுகின்ற பெருமைகளை இப்பொழுது நாங்கள் ஆலயங்களிலே காண்கின்றோம். அப்படியாக திருப்பணி நடைபெற்ற பின்பு ஆலயத்துக்கு வண்ணம் தீட்ட வேண்டும். வண்ணம் தீட்ட அதுவே சிறப்பான கைங்கரியம் உள்ளவர்களை அழைத்து ஆலயத்திற்கு எந்தெந்த வர்ணங்கள் எங்கெங்கே தீட்ட வேணுமோ அவை எல்லாவற்றையும் தீட்டி ஆலயத்தை புது பொதுவான ஆலயமாக ஆக்குகின்ற கைங்கரியம் நடைபெற்றபின் தான் கும்பாபிஷேகத்தை பற்றி சிந்திக்கிறார். கும்பாபிஷேக ஆரம்பத்துக்கு முதலாவது பேராசிரியர் அவர்கள் கூறினது போல் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சிறப்பான முகூர்த்தம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஒரு பிரதான சிவாச்சாரியரை நாங்கள் நியமித்து அதன் மூலமாக மகா கும்பாபிஷேகத்துக்கான முகூர்த்தத்தை நியமித்து அந்த கும்பாபிஷேகத்துக்கான பத்திரிகைகளை ஏற்பாடு செய்து மகா கும்பாபிஷேகத்தை ஆரம்பிக்கலாம். மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற கோயில்களிலே பலவிதமான முறைகளில் மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. உதாரணத்திற்கு சில பெரிய கோயில்களிலே 33 குண்டங்கள் அமைத்து 33 சிவாச்சாரியர்களை அழைத்து மகா கும்பாபிஷேகத்தை விரிவாக செய்கின்ற தன்மையும், சில இடங்களிலே 25 குண்டங்களும், சில இடங்களிலே 17 குண்டங்களும், சில இடங்களிலே 9 குண்டங்களும், சில இடங்களிலே பல யாகசாலைகள் 9 குண்டம் மாத்திரம் நிர்மாணித்து இந்த கும்பாபிஷேகங்களை நடாத்துகின்றார்கள். அது அந்தந்த ஆலயத்தினுடைய நிதிநிலையை பொறுத்ததாகும். இந்த 33 குண்டம் என்றால் 33 சிவாச்சாரியர்களை போஷிக்க வேண்டிய தன்மை இருக்கின்றபடியால் அது பெரிய ஆலயங்களிலே தான் அது நடைபெற சாத்தியம்.
ஸ்ரீலங்காவில் பல பல இடங்களிலே இந்த 33 குண்டத்தோடு கூடிய கும்பாபிஷேகங்கள் நடைபெறுவதை நாங்கள் காண்கின்றோம். சாதாரணமாக நிரம்ப நடைபெறுவது 9 குண்டங்களோடு அமைந்த கும்பாபிஷேகங்கள் தான். 9 குண்டங்கள் என்றால் 9 சிவாச்சாரியர்கள் வேண்டும். அதுக்கு போதகாச்சாரியார், சாதகாச்சாரியார், பேராசிரியர் கூடியது போல் சர்வசாதகர்கள், யாக சம்ரட்சகர்கள், ஓதுவாமூர்த்திகள், மங்கள வாத்தியம் வாசிப்பவர்கள், இப்படியாக பல பேருடைய பங்களிப்பு கும்பாபிஷேக கிரியைகளுக்கு தேவைப்படுகின்றது. கும்பாபிஷேக கிரியைகள் எல்லாம் பூர்வாங்க கிரியைகள் என்ற சில கிரியைகளும் உத்தராங்க கிரியைகள் என்ற சில கிரியைகளும் வகுத்து கூறப்பட்டிருக்கின்றன ஆகமத்தில். பூர்வாங்க கிரியைகள் அதிகமாக சாந்தி வைபவங்களாக இருக்கும். ஒரு ஆலயத்தை மகா கும்பாபிஷேகத்துக்கு தகுதியான ஆலயமாக ஆக்குகின்ற கைங்கரியம் தான் பூர்வாங்க கிரியைகள். என்னென்று கேட்டால், ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடைபெறப் போகின்றது என்றால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த ஆலயத்திற்கு வந்து சேருபவர்கள் முதல் துஷ்டர்கள் தான், ராட்சசர்கள், பிரம்மராட்சசர்கள் என்று துஷ்டர்கள் தான் வருவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த ஆவிர்வாகத்திலே மிகுந்த ஆர்வம் உண்டு. யாகத்திலே ஆவிர்வாகங்கள் கொடுக்கப்படுகின்றபடியால் அதனை தாங்கள் ஆலயத்துக்கு கொண்டு போவதற்காக வந்து ஒவ்வொரு இடத்தில் ஒளிந்து கொண்டிருப்பார்கள். அந்த துஷ்ட தேவதைகளை எல்லாம் நாங்கள் அந்த கும்பாபிஷேக இடத்திலிருந்து அகற்ற வேண்டிய முக்கியத்துவம் உடையவர்களாக இருக்கின்றோம். துஷ்ட தேவதைகளுக்கு சில பொருள்களில் மிகுந்த விருப்பம் உண்டு. பூசணிக்காய், நெல்லுப்பொறி, இளநீ, வெளி உருண்டை இவைகள் எல்லாத்தையும் கவிர்பாகத்தை விட ரசித்து ஏற்றுக்கொள்வார்கள். அது எங்கு கொடுக்கப்படுகிறதோ உடனே அந்த கவிர்பாகத்தை விட்டுவிட்டு இந்த வெளி உருண்டைக்கு தாவுவார்கள். அப்படியான பண்புடைய அந்த துஷ்ட தேவதைகளுக்கு வெளி உருண்டைகள், பூசணிக்காய் தங்குகள், தீப்பந்தங்கள், நெல்லுப்பொடிகள் முதலிய அதை விரும்புகின்ற எல்லாவற்றையும் படைத்தவுடன் அவர்கள் அதுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கு ஓடுவார்கள். ஓடுகிறான்னு கேட்டால் இதை படைத்துப்படி வரணும் என்ற பயத்திலே ஓடுவார்கள். ஓடினால் அவர்கள் ஒருவர் மலை அடிவாரத்துக்கு போவார், ஒருவர் கடற்கரைக்கு போவார், ஒருவர் பாலவனத்துக்கு போவார், ஒருவர் நதிக்கரைக்கு போவார். இப்படியாக இவர்களை ஒவ்வொரு இடத்துக்கு போய் அனுப்பி இவர்கள் ஒருவரும் திரும்பி பெறாதபடிக்கு பைரவ பெருமானுக்கு அந்த பொறுப்பை ஈசானத்திலே கொடுப்பது. ஈசானத்திலே பைரவ பெருமானை அழைத்து ஸ்தாபித்து இந்த இடத்திற்கு இந்த துஷ்ட தேவதைகளை இனிமேல் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அந்த துஷ்ட தேவதைகள் எல்லாம் அகற்றினாலும் இவை எல்லாவற்றையும் தப்பி சில துஷ்ட தேவதைகள் ஆலயத்துக்கு உள்ளே ஆசனக்கல் அப்படியான இடங்களுக்கு பின்னாலே ஒளிந்திருப்பார்கள். அப்படி ஆசனங்களுக்கு பின்னாலே ஒளிந்திருக்கின்ற அந்த துஷ்ட தேவதைகளுக்கு சாந்தி ஒன்று ரக்ஷோக்ன ஹோமம் என்று சொல்லப்படுகின்ற சாந்தி. ரக்ஷான் தான் ராட்சசர்கள். அவர்கள் ஒளிந்திருக்கிற இடத்தை கண்டுபிடித்து சிவபெருமானுடைய ஒரு மூர்த்தமாக இருக்கின்ற சதாசிவ மூர்த்தத்தை ஒரு தேங்காயை ஆவாகனம் பண்ணி அவரே ஒரு கஷேத்திரபாலர் பைரவ பெருமான் கத்தியோடும் அவரோடும் சென்று இந்த ஆலயங்களுக்கு எல்லாம் செய்து அவர்கள் வருவதை பார்த்து இவர்கள் வருவதை பார்த்து இந்த துஷ்டதேவர்கள் ஓடி விடுவார்கள். அவர்களுக்கும் பூஷணிக்காக நெல்லுப்பறி முதலிய பொருள்கள் எல்லாம் கொடுத்து அவர்கள் பெரிய உருண்டைகளை எல்லாம் கொடுத்து திருப்திப்படுத்தி அவர்கள் ஆலயத்துக்கு வராதவாறு செய்கின்ற சாந்திகள். இப்படியான பலவிதமான சாந்திகள் எல்லாம் கணபதி ஹோமம் என்கின்ற முதலில் செய்யப்படுவது. விநாயக பெருமான பிரீதி என்ற ஹோமம். நவக்கிரக ஹோமம் என்பது 66 நவக்கிரகங்களை இந்த கும்பாபிஷேக காலங்களில் எந்தவித நவக்கிரக தோஷங்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றும் மகா கும்பாபிஷேக முகூர்த்தத்திலே நவக்கிரக தோஷங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் நவக்கிரக பிரீதிகள் செய்து நவக்கிரக கிரகங்களையும் ஆராதிக்கின்ற பூஜைகள். இப்படியான இந்த சாந்தி வைபவங்கள் எல்லாம் பூர்வாங்க கிரியைகள் என்று சொல்லப்படும். அதாவது மிருசங்கிரகணம் வரை அடுத்ததாக இந்த வாஸ்து சாந்தி என்பது மிக முக்கியம். அதாவது ஆலய திருப்பணிக்கு பல இடங்களிலிருந்து மணல் முதலிய பொருட்களை கொண்டு வந்திருப்பார்கள். அந்த மணல் கொண்டு வந்த இடங்களிலே எலும்பு ஏதாவது மிருகங்கள் மனிதர்கள் அகப்பட்டிருக்கின்ற நிகழ்வு ஏற்பட்டிருக்கும். ஆகவே அந்த எலும்புகளுடைய இடத்திலே அந்த மணல் இருந்திருக்கும். ஆகவே சரியதோஷ நிவாரணார்த்தம் வாஸ்து சாந்தின்னு சொல்வார்கள். எலும்பு குற்றங்கள் நீங்குவதற்காக
வாஸ்து சாந்தி என்கின்ற அந்த உபயோகிக்கப்பட்ட மணல் அப்படியான பொருட்களிலே, அதாவது கடவுகள் மரங்கள், அந்த மரங்கள் எல்லாம் எலும்பு குற்றம் உள்ள இடத்திலே உண்டாகி இருக்கும். அப்படியான இது யாகதாரை கொண்டு வருகின்ற வாழை, கமுகு முதலிய அலங்கார தாவரங்கள் முதலியவற்றில் எல்லாம் எலும்பு குற்றமுடையதாக இருக்கும். இவை எல்லாவற்றையும் நீக்குவதற்கு வாசுதாந்தி என்கின்ற வைபவம் நடைபெற்று இந்த அதுதான் பூர்வாங்க கிரியைகளிலே வாசுதாந்தி தான் கடைசியாக நடைபெறுகின்றது. இது தவிர புது விக்கிரகங்களாக இருந்தால் அந்த புது விக்கிரகங்களுக்கு ஜலாதிவாதம், தானியாதிவாதம், நயனோன்மேதம், சைனாரோகணம் என்கின்ற பூர்வாங்க கிரியைகள் தனியாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆலயத்தை ஒளிமயமாக்குகின்ற இடமாக தீப பூஜை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வாசுசாந்தி முடிந்ததன் பின் ஆரம்பிக்கப்படுவதுதான் உத்தராங்க கிரியைகள். மிருசங்கரணத்திலிருந்து ஆரம்பிப்பது உத்தராங்க கிரியைகள் என்று கூறப்படுகின்றது. மிருசங்கரணம், அங்குரார்ப்பணம், ரட்சாபந்தனம், பிரதனாபிஷேகம், கலாகரணம், சும்ம கும்பஸ்தாபனம் என்கின்ற கிரியைகள் தொடர்ந்து நடைபெறும். ஆச்சாரிய ரட்சாபந்தனங்கள் இப்படியான பலவிதமான விதமான கிரியைகள் உத்தராங்க கிரியைகளாக ஆரம்பித்து கும்பாபிஷேக வரையந்த நடைபெறுகின்ற கிரியைகள் உத்தராங்க கிரியைகள் என்று வகுத்து கூறப்பட்டிருக்கின்றன. இந்த உத்தராங்க கிரியைகளிலே உபயோகிக்கப்படுகின்ற சிவாச்சாரியர்களுடைய வேத மந்திரங்கள். ஆகவே இந்த யாகசாலை மகா கும்பாபிஷேகத்திலே வேத மந்திரங்கள் உச்சரிப்பு முதன்மையாக வருகின்றன என்று கூறலாம். அதாவது ஒரு கும்பாபிஷேகத்தை மந்திரபூர்வமாக நடாத்து முதலாவது வேத மந்திரங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். பல வேத பாராயணங்கள் செய்யக்கூடிய கட்டித்தனம் உள்ளவர்களாக பலரை நாங்கள் நியமிக்க வேண்டும். வேத பாராயண விற்பனர்களாக அவர்களை நியமித்து அவர்களை வேதம் ஓதிருக்கு வேதம், வேதம், சாம வேதம், அதர்வ வேதங்களை 4 திசைகளிலும் ஓதிருக்கின்ற பண்பு இருக்கின்றது. அதிகமாக இலங்கையிலே எஜுர்வேதம் தான் பிரதானமாக இருக்கின்றபடியால் எஜுர்வேதத்தை ஓதிருக்க வேண்டும். மற்ற அடுத்ததாக கும்பாபிஷேக கிரியைகளிலேயே கூட ரொம்ப வேதங்கள் சம்பந்தப்படுகின்ற கிரியைகள் இருக்கின்றது. கடஸ்தாபனம் வேதங்கள் சம்பந்தப்பட்ட கிரியைகள், திரவிய ஹோமம் வேதங்கள் சம்பந்தப்பட்ட கிரியைகள், பிம்பசுத்தி வேதங்கள் சம்பந்தப்பட்ட கிரியைகள், வேதங்கள் சம்பந்தப்பட்ட கிரியைகள், மந்திரம் சம்பந்தப்பட்ட கிரியைகள், யாக பூஜைகள், குண்ட பூஜைகள், அக்னி காரியம், இவையெல்லாம் மந்திரம் ஆகமம் சம்பந்தப்பட்ட கிரியைகள். பாவனை சம்பந்தப்பட்ட கிரியைகள் தான் பூத சுத்தி என்று சொல்லப்படுகின்ற தன்னை சிவமாக்குகின்ற பெருமை. அது பாவனை, தன்னை சிவமாக பாவிக்கின்ற ஒரு கிரியைதான் பாவனையாக சொல்லப்படுகின்றது. அந்த பாவனையும் ஆச்சாரிய பத்ததிகளிலே விரிவாக கூறப்பட்டிருக்கின்ற சிவாச்சாரியர்கள் எல்லாம் அந்த பாவனையை செய்துதான் சிவம்பரத்தின பூஜைகளை செய்வார்கள். சிவனை அர்ச்சிக்க வேண்டுமா இருந்தால் சிவோகம் பாவனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு யாகத்திலையும் சிவனும் அம்பாளும் யாக சமரிஷ்டர்களாக வீற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவர்களை நாங்கள் பூஜிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் சிவோகம் பாவனை சிவமாம் தன்மையை பெறுகின்ற சிவம் பூத சுத்தியை செய்து அந்த தன்னுடைய உடம்பை சிவனாக்கி கொண்டு பூஜை பண்ணுகின்ற பெருமகள் இந்த பத்ததி முறை நமக்கு கிடைக்கின்றது. பக்தரி என்று சொல்லப்படுகின்றது கட்டப்பட்டது. அந்த நாளில் இப்பொழுது 60 வருஷத்துக்கு முதல் பார்க்க போனால் அந்த நாளில் இந்த புத்தகங்கள் வாசிப்பது கிடையாது, 7 தான் வாசிப்பார்கள். அந்த நாளில் எலக்ட்ரிக் லைட்டுகள் கூட கிடையாது, விளக்குகள் தான் இருக்கும். அந்த விளக்குகளிலே 7 மிக கஷ்டமாக பிடித்து வாசிக்க வேண்டும். மிக நெருக்கமாக 7 எழுதப்பட்டு கூட இருக்கும். எனக்கும் அந்த அனுபவம் இருக்கின்றது. முதலில் மாவட்டம் கந்தசாமி கோவிலிலே 7 தான் நான் பத்ததி வாசிக்க ஞாபகம் இருக்கின்றது. அப்படி அந்த 7 மூலம் பத்ததிகள் வாசிக்கின்ற மரபு அந்த நாளிலிருந்து பின்பு அது கொப்பியிலே கையெழுத்தாக இலகுவாக்கப்பட்டு இப்பொழுது எந்த கிரியையை நடாத்துவதற்கு சிறப்பான புத்தகங்கள் மூலம் அது வளர்ந்து வந்திருக்கின்றன என்று சொன்னால் அது சமயக்கிரியை நடாத்துவதற்கு மிக இலகுவாக்கப்பட்டிருக்கின்றன என்றே கூற வேண்டும். அதாவது அந்த நாளில் 7 வாசிக்கும் பொழுது ஒரு யாக பூஜை வாசிப்பதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செல்வாக இருந்தால் இப்பொழுது 15 நிமிஷத்திலே நாங்கள் இந்த யாகசால பூஜையை நடாத்தக்கூடிய முன்னேற்றம் இந்த புத்தகங்கள் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் எங்களுடைய யாழ்ப்பாண நாயர்களே
இந்த எல்லா சுவாமிகளுக்கும் யாக பூஜைகள், ஹோமங்கள், குண்ட பூஜைகள் எல்லாம் புத்தகங்கள் மூலம் வெளிவந்திருப்பது இங்கு சிறந்த அறிஞர்கள் அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக அமைகின்றது. இந்தியாவில் கூட இப்படியான சில புத்தகங்கள் பெறவில்லை. இந்த மாதிரியான புத்தகங்கள் வெளிவருவதற்கு முதல் காரணமாக இருந்தவர்கள் அச்சுவேரி குமாரசாமி குறிப்பிடையா அவர்கள் நிரம்ப ஆகம புத்தகங்களை இந்த பத்ததிகள் வாசிப்பதற்கு, ஆகம கிரியையை நடத்துவதற்கு பத்ததியை உருவாக்குவது ஆகமம். மூல ஆகமத்திலே விதிமுறைகள் இருக்கும். இதை இப்படி செய், அந்த அப்படி செய்கின்ற ஸ்கந்தாய மகா என்று பூஜை பண்ணு சொன்னால் பத்ததியில இந்த ஸ்கந்தாய மகான்னு சொல்லி வரும். அதிலே ஸ்கந்தாய மகான்னு பூஜை செய்து என்று விதி இருக்கும். அப்போ இந்த ஆகமங்களை ரௌராகமம், காரணாகமம், காமிகாமம் முதலிய ஆகமங்களையும் சித்தாந்த நூல்களையும் சித்தாந்த தாராவளி முதலிய மந்திரம் நூல்களையும் ஆராய்ச்சி செய்து அச்சுவேரி குமாரசாமி குருக்கள் தான் முதலில் இங்கு இந்த ஆகம பத்ததிகளை உருவாக்கின பெருமை உரியவர் ஆவர். அவர் இலகுவாக்கி தந்த சிவாகம விவரம், சிவலிங்க பிரதிஷ்டாவதி, விக்னேஸ்வர பிரதிஷ்டாவதி, சுப்பிரமணிய பிரதிஷ்டாவதி, பைரவ பிரதிஷ்டாவதி முதலிய புஸ்தகங்கள் எல்லாராலும் பாவிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் மிக இலகுவாக செய்யக்கூடிய வழிவகைகளுக்கு ஏற்பாட்டாளராக அவருடைய புலமைத்துவம் இருந்தது என்று சொன்னால் மிக ஆகாது. இப்படியாக வைதிக கிரியை நடாத்தி கொண்டு வந்தவர்கள் அவர்களுடைய விரிவான விளக்கத்தை எழுதக்கூடிய ஆவஸ்தம்ப அபரப்பிரயோகம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டவர் வடலியனுக்கு அருணாசல சாஸ்திரிகள் அவர்கள். இதையெல்லாம் விரிவாக்கி கொண்டு வந்தவர்கள் கீழமலை குருசாமி குருக்கள் அவர்கள். பல அந்த நாளிலேயே பல பேருக்கு பாடம் அவர்களிடம் போய் பாடம் கேட்டு இந்த பத்ததிகள் எல்லாவற்றையும் சிறப்பாக பெற்றுக்கொண்டார்கள். இது தவிர சிறந்த பாஷா வித்தனர்களும் இருந்தார்கள். உதாரணமாக எங்களுடைய பேராசிரியர் கைலாசநாத குருக்கள் அவர்கள் சர்வகலாசாலையிலே தலைவராக இருந்தாலும், சமஸ்கிருத துறைக்கு, இந்து நாகரிக துறைக்கு தலைவராக இருந்தாலும் கூட ஆலயத்திலே கும்பாபிஷேகாதி கிரியைகளை நடாத்தி ஸ்ரீசக்கர பூஜை சாக்தத்துக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து அந்த சாக்தத்தினுடைய பெருமையை இலங்கையிலே வெளியிட்டவர் அந்த பெருமானார் தான். அது மட்டுமல்ல, சிறந்த வேதபாராயணத்தை நிரம்ப மாணவர்களுக்கு வர பண்ணின கெடுதலமும் பேராசிரியர் கைலாசநாதர்களுக்கு உண்டு. அவர் தனியாக தான் சர்வகலாசாலை தலைவர் என்று நிற்காமல் எங்களுடைய கிரியைகளையும் பங்கு பெற்றின மிக சிறப்பான மனிதர். எல்லோரோடும் அன்பாக புலம்புகின்ற சிறப்பும் அவரிடம் இருந்தது. எனக்கு தெரியும், முனீஸ்வரம் கும்பாபிஷேகத்திற்கு உதவி குருக்களாக சென்ற ஒருவருக்கு ராமநாத குருக்கள், ராமநாத குருக்களுக்கு அவரோட கடிதம் எழுதியிருந்தார்கள். கும்பாபிஷேகம் முடித்தவர் இந்த மகா கும்பாபிஷேகத்திலே ஒத்துழைப்பு செய்த ஒரு கிரியைக்கு யோசித்துக் கொண்டு ஆலோசித்துக் கொண்டு தடமாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கூடின ஆலோசனை மிக சிறப்பாக பின்பற்றப்படக்கூடியதாக இருந்தது. அதுக்கு என்னுடைய நன்றிகள் என்று சொல்லி எழுதியிருந்ததை பார்த்தேன். ஆகவே அவர்கள் பிள்ளைகளை அரவணைத்து வேதபாராயணத்தில் இலங்கையிலே கார் செய்த பெருமையும் அவருக்கு இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் இந்த அவரிடம் படித்த வேதபாராயண வேத விற்பனர்கள் எல்லாம் பிற்காலத்தில் ஸ்ரீலங்காவில் நடப்படுகின்ற பல கும்பாபிஷேகங்களில் வேதபாராயணத்தின் முக்கிய அங்கம் வகிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். இப்படியாக கும்பாபிஷேகங்களுக்கு பேராசிரியர் கூறியது போல் பிரதான ஆச்சாரியர், சர்வபோதகர், சர்வசாதகர், யாக சம்ரட்சகர்கள், ஓதுவா மூர்த்திகள், மங்கள வாத்தியக்காரர்கள், மெய்காப்பாளர்கள் முதலிய பலருடைய சகாயங்கள் தேவைப்படுகின்றது. இவர்கள் எல்லோரும் ஒருமித்து ஒரே மனதோடு செயல்படும் பொழுதுதான் இந்த கும்பாபிஷேகங்கள் சிறப்பாக அமைகின்றன. கும்பாபிஷேகத்திற்கு முகூர்த்தம் நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை முன்பே கூறினேன். அந்த முகூர்த்தத்திற்கு மகா கும்பாபிஷேகத்தை நடாத்தக்கூடியவாறு கிரியைகளை ஒழுங்கமைத்து கொடுப்பவர்கள்தான் சர்வசாதகர். அந்த கும்பாபிஷேகத்திற்கு அவருடைய
பங்களிப்பு மிக மிக பொறுப்புள்ளதாக இருக்கும். அதாவது எந்த நேரம் ஆரம்பிக்க வேண்டும், எந்த நேரம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும், மகா பூர்ணாவதி நடைபெற வேண்டும், எந்த நேரம் யாக தீபாராதனை நடைபெற வேண்டும், எந்த நேரம் கும்ப உத்தாபனம் செய்ய வேண்டும், எந்த நேரம் ஸ்தூபி அபிஷேகங்கள் செய்ய வேண்டும், எந்த நேரம் மகா கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்கிறதுக்கு ஒரு அஜெண்டா போடுவார்கள். போட்டு தன்னுடைய அங்கு வந்திருக்கின்ற சிவாச்சாரியர்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களிடம் இதனுடைய விளக்கங்களை எல்லாம் கூறி அடுத்த நாள் கும்பாபிஷேகத்துக்கு இவர்களெல்லாம் இன்னென்ன நேரத்துக்கு இன்னென்ன இடங்களில் தயாராக இருக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை செய்கின்றவர்கள் சர்வசாதகர். இதை பேராசிரியர் கைலாசநாதர் குருக்கள் மிக அருமையாக தன்னுடைய கும்பாபிஷேகத்தை செய்திருக்கின்றார்கள். கும்பாபிஷேக ஆரம்பத்திலே கூட எல்லாரையும் அழைத்து எல்லோரும் அப்படியெல்லாம் கடமையாற்ற வேண்டும் என்றும் எப்படி கிரியைகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்றும் எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அவர்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி அவர்களுக்கு ஆலோசனைகள் கூறி அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டுதான் கிரியைகளை ஆரம்பிப்பார்கள். இப்படியான கைங்கரியங்கள் இந்த சர்வபோதகர் என்பவருக்கும் சர்வசாதகர் என்பவருக்கும் இருக்கும். ஏனாக இருந்தால் மகா கும்பாபிஷேகம் செய்கின்ற பிரதான சிவாச்சாரியார் தன்னுடைய கிரியைகளிலே முழு கவனமாக எடுத்துக்கொண்டிருப்பார். அவருக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். இத்தனை மணிக்கு மகா பூர்ணாவதி காலையில் கும்பாபிஷேகத்துக்கான கிரியைகளை ஆரம்பிக்கும் போது சர்வபோதகர் தான் அவரிடம் கூறலாம். இத்தனை மணிக்கு பூர்ணாவதி செய்ய வேண்டும் என்றால் அவர் அந்த பூர்ணாவதி செய்யக்கூடிய நேரத்தை தானும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்படியாக இந்த கும்பாபிஷேகம் அந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்துக்கு நடாத்துவதை மிக கடித்தனம். அதன் பின் யாக உத்வாகனம் செய்கின்றது, யாகத்தை யதாஸ்தானம் செய்கின்றது. அதாவது இந்த 9 குண்டங்களில் இருக்கின்ற மூர்த்திகள் எல்லாம் மூலாலயத்தில் இருக்கின்ற பிம்பத்தோடு சேர்ந்து விடும். கும்பத்திலே ஆவாகனம் செய்யப்பட்டு அங்கே மூலாலயத்தில் இருக்கின்ற பிம்பங்களிலே அந்த மூர்த்திகளுடைய சிறப்புகள் மூர்த்திகளுடைய கட்டித்தனம் எல்லாம் முழுவதும் சேர்ந்து அந்த பிரதான மூலஸ்தான மூர்த்தத்திலே சாநித்தியமாக இருக்கும். ஆனால் இந்த 9 குண்டத்திலையும் ஆவாகனம் பண்ணப்பட்ட அக்னிகள் ஒரு இடமும் போகாது, அங்கேயே தான் நிற்கும். அதை இந்த 9 சிவாச்சாரியம் வந்து அந்த அக்னிக்கு பூர்த்தியாக ஆகுதிகள் செய்து ஒரு பூர்ணாவதி செய்து அந்த அக்னிகள் எல்லாத்தையும் பிரதான ஆச்சாரியர்களுடைய பிரதான குண்டத்திலே சேர்க்க வேண்டும். பிரதான குண்டத்திலே இருக்கின்ற அக்னியை பிரதான ஆச்சாரியர் எப்படி கும்பாபிஷேகத்துக்கு முதல் தன்னுடைய தேகத்திலே இருந்து அந்த அக்னியை கொண்டு ஜடராக்னி கேவராக்னி ஜடராக்னித்திலேயே இயக்கி கிருத்திய பிந்து அக்னி ஜடராக்னி கேவராக்னி ஆதயத்திலிருந்து எடுக்கப்படுறது கேவராக்னி, வயிற்றிலே இருக்கிற ஜடராக்னி, நெற்றி புருவத்திலே இருக்கிறது பிந்து அக்னி. இந்த அக்னிகள் 3ஐயும் சேர்த்து தான் ஆச்சாரியர் முதலில் கும்பாபிஷேகத்துக்கு அக்னியை உட்பவித்திருக்கின்றனர். ஆகவே கடைசியாக எல்லாரும் அந்த அக்னியை கொண்டு வந்து பிரதான ஆச்சாரியரிடம் உடைய குண்டத்திலே சேர்த்துட்டு பிரதான ஆச்சாரியர்கள் அந்த அக்னியை தன்னுடைய சுவார்த்தன் அக்னவ் சம்யோகிய தன்னுடைய கிரகத்திலே இருக்கின்ற அக்னியோடு சேர்த்துக் கொள்கின்றனர். ஆகவே அக்னி சிவாச்சாரியுடைய கிரகத்துக்கு செல்கின்றது. ஆகவே ஒரு சிவாச்சாரியர் 10 கும்பாபிஷேகம் நவகுண்டம் செய்தாராயிருந்தால் அவருக்கு நினைக்க முடியாத பலன் கிடைக்கின்றது. ஏனென்றால் இந்த 10 கும்பாபிஷேகத்தில் நடைபெற்ற அக்னி அவருடைய கிரகத்திலே சேர்ந்திருக்கின்றது. ஆகவே பிராமணஸ்ய ஹஸ்தகா அக்னி என்று சொன்னால் அக்னியுடைய சிறப்புடையது கைகள். அப்படியான கைங்கரியங்கள் இந்த கும்பாபிஷேகங்கள் மூலம் பெறப்படுகின்றன. இந்த கும்பாபிஷேகங்கள் எல்லாம் மிக விஸ்தாரமாக இப்போ நடைபெறுகின்றது. எல்லோரும் நன்றாக ஒத்துழைத்து நடத்துகின்றார்கள். அந்த நாளில் இன்னது செய்ய வேண்டும் என்று யாக சமரட்சகர்களும் கூற வேண்டும். ஆனால் இப்பொழுது வாசுசாமி என்று சொன்னால் காணும் யாக சமரட்சகர்கள் மிக சிறப்பாக அந்த கைங்கரியத்துக்கு தேவையான பொருட்களையும் வைத்து அந்த மண்டபத்தை அடுக்குவை பண்ணுகின்ற அந்த பெரும் பண்புகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக மிக சிறப்பான ஆற்றல் பெற்றவர்களாக யாக சமரட்சகர்கள் இங்கு நிரம்ப இருக்கின்றார்கள். எல்லோரும் ஒவ்வொரு கூட்டமாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் இப்போ யாக பூஜை என்று சொன்னால் யாக பூஜைக்கு என்ன செய்ய வேண்டும்,
சாரிபாகம் என்பது கும்பாபிஷேகத்துக்கு யாகத்துக்கு நிவேதிக்கப்படுகின்ற நைவேத்தியம். அந்த நைவேத்தியம் என்று செய்வது அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் திரவிய ஹோமம் உண்டால் திரவிய ஹோமத்துக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் உடனே செய்யக்கூடிய அளவுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் எந்தவித கீனமும் இல்லாமல் செய்கின்ற பெரும் கண்டித்தனத்தை உடையவர்களாக இந்த யாக சம்பரட்சிகளையும் அந்தந்த சிவாச்சாரியர்கள் அந்த யாகங்களுக்குரிய சிவாச்சாரியர்கள் எந்தெந்த நேரங்களில் யாகங்களில் இருக்க வேண்டும் என்கின்ற இயல்பு அவர்களுக்கு தானாகவே வரக்கூடிய இதெல்லாம் பெரிய பெரிய சிவாச்சாரியர்களிருந்து பெற்று இப்பொழுது மிக சிறந்த சிவாச்சாரியர்களாகவும் சிறந்த யாக சம்பரட்சிகளாகவும் பிறந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் கும்பாபிஷேக கிரியைகள் எல்லாம் மிக நன்றாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. வர வர புதுமைகளும் சேர்க்கப்படுகின்றது. வேறு பாராயணங்கள் பத்ததி ஆகம கிரியைகள் எல்லாம் நன்றாக நடைபெறுகின்றது. இது எங்களுடைய நாடு செய்த பெரும் புண்ணியம் என்றும் இதனுடைய பலன் சைவ மக்களுக்கு எல்லாவித சிறப்புகளையும் தரும் என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நிகழ்விலே இந்த கும்பாபிஷேக ஒழுங்குமுறைகள் குறித்து மிக அருமையாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இந்த பெரியார்கள். இந்த இடத்திலே இந்த கும்பாபிஷேகம் தொடர்பான ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். கும்பாபிஷேகங்கள் இப்பொழுது புதிதாக ஆலயங்கள் அமைக்கப்பட்டு இங்கே கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அந்த வகையிலே சில ஆலயங்களிலே பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடிய தெய்வங்களும் அந்த வகையிலே சில கோயில்களிலே அதற்கு பரிவார தெய்வங்களாக இன்ன மூர்த்திகளைத்தான் வைக்க முடியும் என்கின்ற ஆகம பிரமாணங்கள் காணப்படுகின்றன. நடைமுறையிலே இவை சில சந்தர்ப்பங்களிலே மீறப்படுகின்றன. எனினும் இது குறித்த ஒரு அறிவு, இது குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுமானால் அது குறித்து சிறப்பாக இன்னும் புதிதாக கும்பாபிஷேகங்கள் நடத்தும் போது கோயில்களை அமைப்பவர்கள் இதனை இவர்களிடம் இருக்கின்ற அந்த அறிவை பயன்படுத்த முடியும் என்பதால் அது குறித்து அவர்களுடைய கருத்துக்களை இப்பொழுது முன்வைக்குமாறு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பொதுவாக எங்களுடைய பொறியியலாளர்கள் எழுப்பிய ஒரு விஷயத்திற்கு ஒரு விளக்கம் சொல்வதாக இருந்தால், எங்களுடைய வேத சிவாகம் ஞானபானவர்கள் ஒரு ஆலயத்தில் உள்ள மூர்த்தியினுடைய ஸ்தாபனம், அதை எவ்வாறு பிரதிஷ்டை செய்வது, அதை எவ்வாறு நாங்கள் நிறைவேற்றுவது என்பதை அழகாக கூறியிருந்தார். ஒரு ஆலயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூர்த்திக்கு மேலதிகமாக ஒரு மூர்த்தியினுடைய சன்னிதானத்தை ஏற்படுத்துவது என்று சொன்னால், எங்களுடைய இந்த காலத்திலே எவ்வளவு தூரம் அது சாத்தியப்படும் என்பதை ஆலய அலங்காவலர்களும் சிவாச்சாரியர்களும் நாளையத்தோடக்கூடிய பக்தர்களும் சிற்பாச்சாரியர்களும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள ஆலயங்களிலே உள்ள சூழ்நிலையிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே எத்தனையோ ஆலயங்கள் சிறப்பாக எழுச்சி பெற்ற காரணத்தினாலே எங்களுடைய வேத சிவாகம ஞானபானவருடைய பயிற்சி பெற்ற ஆற்றல் உள்ள சிவாச்சாரியர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து விட்டார்கள். ஆகவே எங்களுடைய நாட்டிலே பெரிய ஆலயங்களிலே நித்திய பூஜைகள் நைமித்திய பூஜைகள் செய்வதற்கு குருமார்களை அமர்த்திக் கொள்வது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே ஒரு ஆலயத்திலே ஒரு புனர்தானம் செய்கின்ற நேரத்திலே, திருப்பணி செய்கின்ற நேரத்திலே ஒரு புதிய மூர்த்தியை நாங்கள் ஸ்தாபிதம் செய்தால் அது அந்த ஆலயத்தினுடைய மரபுக்கு பொருத்தமானதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஆகவே வெளிநாட்டில் உள்ளவர்கள் தங்களுடைய பக்தியின் காரணமாகவும் தாங்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் உள்ள ஆலயத்தை மீது கொண்ட பக்தி காரணமாகவும் மூர்த்தியை பிரதிஷ்டை செய்ய விரும்புவது தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தால் அந்த மூர்த்தியினுடைய வழிபாடுகள், அந்த நித்திய நைமித்தியங்கள், இன்னொரு விஷயங்களை கொண்டு செலுத்துவதற்கான செலவினங்கள் ஏற்படுவதை அவர்கள் பொறுத்துக் கொள்வது மிகவும் பொருத்தமானதாகும். இல்லாவிட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூர்த்தியை உருவாக்கின்ற பொழுது ஆலயத்திலே பல பொறுப்புகள் கூடிக்கொண்டு போவதை பார்க்கின்றோம். ஆகவே ஆலயத்துக்கு பொருத்தமான விக்கிரகங்களை ஸ்தாபிதம் செய்வதும், திருப்பணி நேரத்திலே ஆலயத்தினுடைய விக்கிரகங்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவதும் சிந்திக்கத்தக்க ஒரு விடயமாகும். ஆகவே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களை கொண்டு நாங்கள் ஆலயங்களை பரிபாலனம் செய்வதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் அதனை உருவாக்கி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆகமங்களுடைய சிறப்புகளை பற்றி எங்களுடைய குருகுலங்களிலே உள்ள சிவாச்சாரியர்கள் மேன்மை கூடிய காரணத்தினால்தான் எங்களுடைய கும்பாபிஷேகத்தினாலே ஒரு தனி மனிதன், அவன் வாழுகின்ற குடும்பம், அவன் வாழுகின்ற சமூகம், அவன் வாழுகின்ற நாடு, அவன் வாழுகின்ற உலகம்
அனைத்தும் சேமம் வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. இந்த காரணத்தினால்தான் எங்களுடைய கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் மிகவும் நுட்பமாகவும் மந்திரபூர்வமாகவும் நிகழ்த்த வேண்டும் என்பதற்கு எங்களுடைய சிவாச்சாரியார் மகாதேவ குருக்கள் அவர்கள் கூறிய வழிமுறைகள் எங்களுக்கு மிக சிறப்பாக உதவி செய்வதை பார்க்கின்றோம். எங்களுடைய ஆலயத்திலே எவ்வாறு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பற்றி என்னுடைய பேராசான் காவன கைலாசநாத குருக்கள் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பற்றி எங்களுடைய வேத சிவ ஞானபானம் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருந்தார். அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு காரியம் கூறிய ஆலயத்தில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பலரும் அது பங்கு பெற்றுகின்ற காரணத்தினாலே ஏனைய நிறுவனங்களிலே பல பெரியார்கள் தங்கள் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பல கலந்துரையாடல்கள் நடத்துவது போல இங்கும் ஆலயத்தின் அறங்காவலர்கள், சிற்பாச்சாரியர்கள், சிவாச்சாரியர்கள் மற்றும் ஆலயத்தில் அந்த சிவாச்சாரியர்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கு கொண்ட ஏனைய சிவாச்சாரியர்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு அருமையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நிகழ்த்துவதனாலே எங்களுடைய ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நேர நிர்ணயத்தை நாங்கள் நாட்டினுடைய நன்மைக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் உலகத்தினுடைய சேமத்துக்காகவும் நிறைவேற்றிக் கொள்வதிலே வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். ஆகவேதான் ஸ்மிருதி, யுக்தி, அனுபவம் ஆகிய மூன்று இணைகின்ற பொழுதுதான் எங்களுடைய கும்பாபிஷேகத்திலேயே வெற்றி பெறுவதை நாங்கள் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆலயத்திலே எல்லோருக்கும் பணிவு, ஒழுக்கம், மற்றது பொறுப்பு, மற்றது ஒற்றுமையாக மற்றவர்களை சொல்லுகின்ற விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ளுதல், மற்றது அவர்கள் சொன்ன வழிமுறையிலே செயற்படுதல் போன்ற இன்னொரு நற்பண்புகள் கும்பாபிஷேகத்திலே அனுசரிக்க வேண்டியவை ஆகும். கும்பாபிஷேகத்திலே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையோ அதை ஆதிக்கபூர்வமாக நிலைநிறுத்துவதோ தவிர்த்து ஒற்றுமை உணர்வோடு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாவல் கூட அந்த காலத்திலே தன்னுடைய பிரசங்கங்களை சொல்லியிருக்கின்றார். திருப்பணிகள் செய்கின்ற போது மக்கள் மத்தியிலே ஒற்றுமை உணர்வு குறைந்து கொண்டு போகின்ற காரணத்தினாலே ஆலயத்தினுடைய புனிதமான கைங்கரியங்கள் தடைப்பட்டு போகின்றன. ஆகவே இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு எல்லோரும் ஒற்றுமை உணர்வோடு ஒன்றுபடுங்கள் என்று அவர் அறிவுகோள் கொடுத்தார். மற்றொரு சிறப்பு விஷயம் என்னவென்றால், கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பான முகூர்த்தத்திலே நிறைவேற்றிய பின்னர் பக்தர்கள் ஓய்ந்து விடக்கூடாது, அறங்காவலர்கள் ஓய்ந்து விடக்கூடாது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு பின்னர் இந்த ஆலயத்துடைய நித்திய நைவேத்தியங்கள் முறையாக நடைபெறுகின்ற போதுதான் அவர்கள் கும்பாபிஷேகத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த தெய்வீக சாநித்தியம் தொடர்ந்தும் ஆலயத்திலே நிறைவேறாக இருக்கும். கும்பாபிஷேகத்திலே விட்ட குறைகள் மந்திரபூர்வமாகவோ பக்தி பூர்வமாகவோ அது கிரியை மூலமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் விட்ட குறைகளுக்கான பிராஜித்தமாகத்தான் எங்களுடைய கும்பாபிஷேகத்துக்கு பின்னர் ஒரு மண்டலத்துக்கு மண்டலாபிஷேகம் செய்து மண்டலாசிய பூர்த்தியின் பின்னர் அந்த கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவான பயனை நாங்கள் பெறுகின்றோம். ஆகவே ஆலயத்தின் நித்திய நைவேத்தியங்கள் நிறைவேறுவதற்கு சிவாச்சாரியர்களுக்கு ஆலயத்தினுடைய அலங்காவலர்களும் ஆலயத்துடைய பக்தர்களும் எப்பொழுதும் அனுசரணையாகவும் ஒற்றுமையாகவும் கை கொடுத்து உதவ வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு திருப்பணியால் நிறைவேற்றப்பட்ட ஒரு திருக்கோயில் கலை அழகு மிக்கதாகவும் எல்லா வகையிலும் பூர்ணத்துவம் பெற்றதாகவும் மந்திர கிரியை மூலமாக கும்பாபிஷேகத்தின் மந்திரத்தினாலே புனிதமடைந்ததாகவும் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அதை தொடர்ந்து பேணுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதை நான் நினைக்கின்றேன். எங்களுடைய இந்த கலந்துரையாடல் அது ஒரு முக்கியத்துவத்தை வற்புறுத்துகின்றது என்பதை கூறி இந்த பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்று நம்முடன் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் கோபாலகிருஷ்ண ஐயா அவர்களும் வாத்தியார் மகாதேவ குருக்கள் அவர்களும் நம்முடைய வாழ்கின்ற இரு பெரியவர்கள். அவர்கள் குறிப்பாக அந்தண சமுதாயத்திற்கும் பொதுவாக அனைத்து இந்துக்களுக்கும் பல வகைகளிலே பல தசாப்தங்களாக வழிகாட்டிகளாக விளங்குகின்றார்கள். அவர்கள் பல இடங்களிலே கோயில்களிலே ஆசிரியர்களை வழங்கியிருக்கிறார்கள், வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய இந்த அறிவு புலமை என்பது ஆவணப்படுத்தப்படாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமலே சென்றுவிடும் என்கின்ற அச்சத்தால் மேன்மை மிகு இந்துநெறி என்கின்ற இந்த இணையவழி நிகழ்ச்சியின் மூலம் நாம் அவர்களுடைய புலமையை அனைவரும் இதை ஒரு வகையிலே ஆவணப்படுத்தி அவர்களிடம் இருக்கின்ற இந்த விடயங்களை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதோடு அதனை காலாகாலமாக பாதுகாக்க முயற்சியாக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்து இந்த கலந்துரையாடலை நடத்தி இருக்கின்றோம். இதற்கு வருகை தந்து தமது
மேலான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட வாத்தியார் மகாதேவ குருக்கள் அவர்களுக்கும் பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம்.